ஆகவே சமவாய்ப்பு சமுதாயம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அண்மையிலே நடந்த, நாம் இதற்கு நூல்களை தேடி போக வேண்டியதில்லை, பல்கலைக்கழகங்களை தேடி போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இலங்கையில் 70 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அனுபவமே நமக்கு கூறும். ஆகவே பிறந்த அனைவரும் நல்ல வாய்ப்பை பெற்று, வசதியை பெற்று, அவர்கள் அந்த பெற்ற திறமைகளை பயன்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல அரசியல் வேண்டும். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்ற சிங்களர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அல்லற்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த காரணத்தினாலே இந்தியாவிலேயும் அந்த நோய் பீடித்துள்ளதோ என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் மிகவும் முக்கியமான அரசியல். இந்திய அரசியலிலும் அதே போக்கு காணப்படுகிறது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்கின்ற போக்கு நம்மை வாழ வைக்காது, நம்மை காப்பாற்றாது, நம்மை அழிவு பாதைக்குத்தான் அழித்து செல்லும். ஆகவே பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் பை பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. நாம் வழி வழி வந்த நம்முடைய அறநிலை அரசியல், அறநெறி முதற்றை அரசின் குற்றம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புறநூறு சொல்கிறோம், புறநானூறு. ஆகவே பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் பை பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. ஆகவே நாம் விரும்புவது முதலில் சமத்துவ சமவாய்ப்பு சமுதாயம், அதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்கு நாம் கையாள வேண்டியது அறநிலை அரசியலாகும். எந்த அடையாளம் கொண்டு இந்த ஜாதியோ, இந்த மதமோ, இந்த இனமோ என்று அரசியலை கையாட்டாமல் ஆனால் அதில் அழிவு தான் ஏற்படும். இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் ஒரு புதிய இயக்கமாக நம்மை வளர்த்த ஆளாக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அரசியலுக்கு அழைத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசியலில் வளர்த்தார். ஆகவே அவர்களெல்லாம் கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையில் எல்லோரும் இன்பமுற்று வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் இந்த அரசியல் இயக்கமே தவிர வேறு அல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த இயக்கம் தேர்தலிலே ஈடுபடாது. இந்த இயக்கம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு அரசியல் நெடும் பயணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரும். எங்களிலே யாரேனும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இதே கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இயக்கத்திலே அவர்களுடைய ஆதரவை பெற்று, அவர்களுடைய சின்னத்தை பெற்று அங்கே சுயேட்சையாக போட்டியிடலாம். ஆனால் இந்த இயக்கம் போட்டியிடாம். இது நீண்ட நெடிய இயக்கம். நான் சொல்லுகின்ற லட்சிய பாதையிலே இன்று நேற்றல்ல, இன்னும் பல ஆண்டுகளுக்கு நடைபோட்டு நாம் உன்னத சமுதாயமாக மலர்வதற்கு இன்றைக்கு நாட்டுவது அடிக்கல் தான். ஆழம் விதை எவ்வாறு சிறுசாக இருந்தது ஊன்றப்படுகிறதோ அதுபோல இன்று ஊன்றப்படுகிறது. அது ஆலமரமாக பிற்காலத்திலே வளரும். எனக்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் அதை எடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது என்னோடு முடிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. பிறந்த பிள்ளைகள் அவர்கள் விரும்பும் வரை இலவசமாக படிக்கவும், வாழும் வரை அவர்களுக்கு வைத்திய வசதி எளிதாக கிடைக்கவும், உழைப்பதற்கு அனைவருக்கும் வேலை உறுதி செய்யப்படுவதும், நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல சுகாதாரம் இவற்றையெல்லாம் நம்மால் உருவாக்க முடியாதா? தேர்தலிலே நிற்பது, பணத்தை போட்டு அதற்கு பிறகு பணத்தை சம்பாதிப்பது என்பது மட்டும்தானா? ஆகவே நாம் புதிய பாதை, புதிய அரசியல், புதிய சமுதாயம், அதை நோக்கி நம் நாட்டு இளைஞர்களை நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே தான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் சுமப்புகிறோம். இந்த பயணம் நீண்ட பயணம். அப்படியானால் தேர்தலே வேண்டாமா என்றால், தேர்தல் இந்த நீண்ட பயணத்தில் வருகிற சடங்குகள், அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவே தான் அரசியல் என்று நாம் நினைப்போமானால் அதைவிட அறியாமை வேறு இல்லை.
இந்த அடிப்படையிலேயெல்லாம் மையமாக வைத்து கொண்டுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நாளாக ஆக வளர்த்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெற்ற அறிவாலும் அனுபவத்தாலும் வேண்டுகோளாக வைத்து இந்த இயக்கத்தை உங்களது ஆசியோடும் ஆதரவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் துவக்கி வைக்கின்றேன். துவக்கி வைப்பது நானாக இருப்பேன். இதை தொடர்ந்து நடத்துவது இந்த நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என் உரைபடுகிறேன். அது அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. OPS chapter. தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்ல அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியம் அல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நாம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார்.